தமிழகத்தில் நாம் பார்த்த உதாரணம் காலம் சென்ற விஜயகாந்த் திரு விஜயகாந்த் அவர்கள். ஹி மேட் அன் இம்பேக்ட். விஜயோட அரசியல் பிரவேசத்தை விட விஜயகாந்தோட அரசியல் பிரவேசம் பெட்டர் என்று நான் பார்க்கிறேன். விஜயகாந்த் வந்தப்போ கருணாநிதி, ஜெயலலிதா 2 ஆளுமைகள் இருந்தாங்க. ஆனால் அந்த 2 ஆளுமையும் இடியை அனுப்பாது, ஐடி அனுப்பாது. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் தாண்டி பாஜக என்கிற ஆளுமை தமிழ்நாட்டை குறி வச்சு இறங்கிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் விஜய் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டா எவன் மேலே திரும்ப விட்டா? விஜய் வந்து நீங்கள் கமல் ரஜினி போல தாமதித்து வந்தார்கள்ன்ற குற்றச்சாட்டை விஜய் சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் இஸ் அட் த பீக் ஆஃப் ஹிஸ் கெரியர். நம்பர் 1 இன்னைக்கு குதிரை அவர் தான். இந்த குதிரை ஓடுதுன்னா மற்ற ரிட்டையர் வரல. தட் இஸ் வெரி சிக்னிஃபிகன்ட். இதற்கு முன்பு விஜய் நடத்திய ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக நாம் பார்த்தது ஒரு இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள் எல்லாம் கூட்டு நடத்துறதுல அதில் மேடையில் பெரியார், காமராஜர், அம்பேத்கர் படங்களை மேடையில் வைத்து விளக்கேற்றினார். அது ரொம்ப ஒரு ப்ராக்ரெசிவான விஷயமா நான் பார்க்குறேன். இந்த எனது ஆழமான வேட்கைன்னு சொல்கிறத ஹி ரியலி மீன்ஸ் இட்னு நான் பார்க்குறேன். ஆக்சஸே இல்லை இவர்கிட்டையும் போயிட்டு அண்ணே இந்த ஒரு அந்த எம்எல்ஏ போப்புறார் போ சொல்லு இவ்வளோதான் ரியாக்ஷன். ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தில் நான் காதல் கூட வாங்கிக்கிறது. இப்படி இதெல்லாம் உருட்டிட்டு எல்லாம் வருவீங்க. டார்ச் லைட்லாம் எடுத்து டிவி ஓச்சாலும் எங்கே இருக்காருன்னு தெரியும். வேண்டாம். இன்னொன்று யூ சி லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல். பிளாக் மணி இன்வால்வ் பண்ணாமல் நீங்கள் பாலிடிக்ஸில் ஜெயிச்சிட முடியுமா? வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இது 101வது அரசியல் அரட்டை. ஸோ இந்த அரசியல் அரட்டையில் வந்து பல்வேறு விஷயங்கள் பேசப்போகிறோம். குறிப்பாக வந்து விஜயின் கட்சி புதிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு, அது பற்றியும், அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு நடந்தது, அதில் நடந்த விஷயங்களை பற்றியும், இன்னொரு முக்கியமாக விஷயமாக வணக்கம் ஐயோ சார், விஜய் அரசியலுக்கு வரார். நிச்சயம் வந்து 2026 தான் வருவார் அப்படின்னா நம்ம தொடக்கத்தில் இந்த 1 வருஷம் முன்னாடி யார் பிரேக் பண்ணது ஃபர்ஸ்ட்? நம்ம தான். தமிழகன்ற பேர் இருக்கும் நீங்கள் கட்சியில். இப்போ உங்களுக்கு கட்சி பேர் தெரியும், நீங்கள் சொல்லலை. நீங்கள் சொல்லலை. ஸோ ஆரம்பிச்சிருக்காரு கட்சி. உறுதியாக சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நம்ம சேனலில் மட்டும் இல்லை, பல இடங்களில் சொல்லியிருக்கேன். வர்றாருங்க விடுங்க, வளவளவு இழுத்துன்னு இருக்காதீங்கன்னு சொன்னேன். கரெக்டாக வந்திருக்கேன். சரி, கரெக்டாக வந்துட்டாரு. ஸோ விஜயோட அரசியல் பிரவேசம் யாருக்கெல்லாம் அடி விழும், எப்படி எந்த மாதிரியான தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்துவார் விஜய்? அதே போல் வந்து அந்த ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லிருக்காருன்னா, ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுக்காக தமிழகத்தில் இருக்குது, அதுக்கு எதிராக நான் வந்து குரல் கொடுப்பேன், அதை எதிர்த்து அரசியல் வரேன். அதே போல் மக்களை வந்து ஒரு சாதி மதத்தின் பிளவுபடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக, அதிமுகவும் பிஜேபியும் வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த விஜய் அரசியல் என்ட்ரி ஒரு 2-3 தாக்கத்தை இன்றைக்கே ஏற்படுத்தியிருக்குது. ஒன்று, அவர் படம் நடிக்கலை அப்படின்னு எடுக்கிற முடிவு இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு பெரிய எல்லாருமே அதிர்ந்து போயிருப்பாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான குடும்பங்கள். சரி, முடியும் முன்னாடி இந்த விஷயத்த சொல்லுங்கள். அஜித் குஷி ஆகிட்டு வர அவர் முற்றும் திறந்த முனிவர், அவரை ஒதுக்கி விட்டுருவாங்க. போட்டியே இல்லையாப்பா? சினி ஃபீல்டில் போட்டி இல்லை. அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அவங்களும் 30 கோடி 40 கோடி இருக்காங்க. ஏதோ ஒரு நடக்கும், யாராவது ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும். ரஜினியும் கிட்டத்தட்ட ஒதுங்குற கண்டிஷனில் வராரு. அஜித் சந்தோஷப்படுறாரா இல்லையா? முத்தலீஃப் ரஜினி சந்தோஷப்படுவார். சின்ன பையன் நம்மளோட சம்பளம் வாங்கியிருந்தான், நம்ம 200 வாங்கலான்ட்டு ஒரு சொல்லுங்க. இது ஒரு பார்ட்டு. அப்போ அந்த முடிவு என்ன ஆகும்? கிட்டத்தட்ட அவர் வந்து சம்பளத்தை அடுத்த படத்துக்கான சன் பிக்சர்ஸில் கூட அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டதா ஒரு தகவல் அவரும் அந்த அறிக்கையில் சொல்லிட்டார். இது ஒரு பார்ட்டு. ஏடிஎம்கே டிஎம்கே வந்து ஊழல் கலாச்சாரம் தமிழ்நாடு நிர்வாக சீர்கேடு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான இது பண்ணுன்றாரு. ஆனால் அறிக்கையில் சுற்றி தமிழக அரசியல் களம், தமிழக நிலைமைக்கேற்ற தமிழக மக்களுக்காகன்னு இதுக்குள்ளே தான் சுற்றுறாரு. தமிழக உரிமைகள் இப்படி தான் தமிழ் மக்கள் அப்படின்னு தான் பேசியிருக்காரு. இது ஒன்று. 2 விஷயம் குறிப்பிடுறாரு திருக்குறள்ல இருந்து. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். 2வது, எண்ணி துணிய. கவர்மெண்ட் வந்து காப்பி அடிச்சிட்டாரு போல. எண்ணி துணிந்த பெண்ணு. அப்போ இந்த 2 விஷயம் சொல்றாரு. 3வது அவர் சொல்ற விஷயம், நான் அரசியலுடைய உயரம் நீள அகலம் எல்லாவற்றையும் பார்த்து விட்டுத்தான் இறங்குகிறேன். எனக்கு முன்னோர்கள் இருந்த தலைவர்கள் மற்ற முன்னோர்களை
முழுவதும் படித்து விட்டு தான் இதில் வந்து மெல்ல நான் கால் பதிக்கிறேன்றாரு. ம். அப்போ ரொம்ப வெகு நிதானமாக ஏற்றப்பட்ட ஒரு அறிக்கை, பலருக்கும் பதில் சொல்கிற ஒரு அறிக்கை மாதிரி நான் இதை பார்க்குறேன். 2026 தான் இலக்குன்னு சொல்லிடுறாரு. ஒரு விஜய்க்கு அரசியல் ஆசை எப்போதும் இருந்திருக்கிறது. இப்போது இல்லை, எப்போதும் இருந்திருக்கிறது. நம்ம விடுதலை புலிகள் இதிலெல்லாம் போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டது, அனிதா வீட்டுக்கு போனது. விஜய் முதலில் பங்கேற்ற பொது நிகழ்ச்சி என்று எனக்கு நினைவுக்கு இருப்பது நாகப்பட்டினத்தில் போய் மீனவர்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணார். தட் இஸ் இன் 2009. அப்புறம் 10ல் அண்ணா ஹசாரே போராட்டத்தில் போய் கொடியாட்டின்னு இருந்தார். அதற்கு பிறகு அனிதா வீடு சொல்லலாம். அனிதா வீடுலாம் பெரிய இதாக சொல்ல முடியாது, ஒரு ஆதங்கத்தில் போயிருக்கான்னு சொல்லலாம். பட்டு அந்த நாகப்பட்டினத்தில் எனக்கு தட் வாஸ் கிளியர். ஓகே, ஏன்னா அன்றைக்கி ஈழம் விஷயம் எப்படி இதாகிட்டு இருந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த ஃபிஷர்மேன் ஃபயரிங்லாம்